டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகம் தனியார் மயமாகாது, பணியிடங்கள் நிரப்பப்படும் போன்ற தகவல்களை போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வாங்க பார்க்கலாம். அரசு பேருந்துகளில் கட்டண உயர்வு இருக்காது, போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். தமிழகத்தில் தற்போதைக்கு அரசு பேருந்துகளில் கட்டண உயர்வு இருக்காது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் கூறினார். பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் அவர் நேற்று கூறியதாவது: அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள பேருந்துகளில் ஆம்னி பேருந்துகளில் உள்ளதைப் போல செல்போன் சார்ஜ் வசதி, படுக்கை வசதி உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. திமுக பொதுச் செயலாளர் பிரேமலதா அரசின் நிர்வாகம் தெரியாமல் பேசுகிறார். தற்போது 600க்கும் மேற்பட்டோர் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் புதிதாக 7500 பேருந்துகள் வாங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அப்படி இருக்கும்போது அரசு போக்குவரத்து கழகத்தை எப்படி தனியார் மயமாக்க முடியும்? இலவச பயணங்களுக்காக போக்குவரத்து துறைக்கு தமிழக முதல்வர் நிதி ஒதுக்கி வருகிறார். அந்த வகையில் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு நடப்பாண்டு ரூபாய் 2500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதனால தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாதந்தோறும் 1ஆம் தேதி ஊதியம் பெறுகின்றனர். அரசு பேருந்துகளில் கட்டண உயர்வு என்பது தற்போதைக்கு கிடையாது. இதர மாநிலங்களில் டீசல், பெட்ரோல் விலை உயரும் போதெல்லாம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலேயே போக்குவரத்து கழகத்தை நடத்துமாறு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு அமைச்சர் கூறினார். இதை போன்ற போக்குவரத்துத்துறை ஜாப் வேக்கன்சி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.